அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறுவை சாகுபடிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்றைய தினம் மேட்டூர் அணை திறந்திருக்க வேண்டும், ஆனால் திறக்கப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அன்று திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இவ்வாண்டு இன்றைய தினம் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள். குறுவை சாகுபடி மேட்டூர் அணையில் இருந்து காவிரி நீர் திறப்பை பெரிதும் நம்பியிருப்பதால் இந்த நீர் வெளியீடு என்பது மிகவும் முக்கியமானது என பதிவிட்டிருக்கிறார். ஏற்கனவே விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட இருக்கும் கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைத்ததாக கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டிருக்கக்கூடிய இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு தற்போது நீர் திறப்பு செய்யாமல் ரூபாய் 134 கோடிக்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றும் ஒரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்திருக்கிறார். மும்முனை மின்சாரம் ஏற்கனவே விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அஇஅதிமுக அரசின் அறிவிப்பின்படி வழங்கப்பட்டு வருகிறது. அதை தற்போது 18 மணி நேரமாக குறைத்து அறிவித்திருக்கிறது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மாநிலம் முழுக்க மின்சாரம் இல்லாததால் பம்பு செட்டுகள் இயக்க முடியாத நிலை வேறு இருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகளின் வழிகளை வேதனைகளை கொஞ்சம் கூட புரியாமல் இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு ஒரு வெற்று ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். விவசாயிகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயமான இதன் தீவிரத்தை உணர்ந்து மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.